விட்டு கொடுத்தல். இந்த விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது உறவை மேம்படுத்துறதுல மிகப்பெரிய ஒரு காரணம். ஆனா இன்றைய காலகட்டத்துல குறிப்பா குழந்தைகள் மத்தியில இந்த விட்டு கொடுத்தல் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல அது குறைஞ்சிருக்கு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்க விளையாடக்கூடிய விளையாட்டுகளான கணினியில விளையாடுற விளையாட்டா இருக்கட்டும், அலைபேசியில விளையாடக்கூடிய விளையாட்டுகளாக இருக்கட்டும், எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்துறாத. நீ தான் ஜெயிக்கணும், உடனே தாக்கு, உடனே பதில் பேசு. இந்த மாதிரி தான் அந்த விளையாட்டுகள் அனைத்துமே வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதையும் தாண்டி சில பெற்றோர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, பள்ளியாக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும், நீ தான் முதல் இடத்துல இருக்கணும். யாருக்காகவும் எதையும் எந்த சூழலிலும் நீ விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு என் மனப்பாங்களே அந்த குழந்தைகள் வளர்றதுனால அவங்ககிட்ட அந்த விட்டு கொடுத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் போகுது. அதை தாண்டி வளர்ந்து வரக்கூடிய அந்த குழந்தைகள் நாளைக்கு ஒரு குடும்ப உறவுக்குள்ளே வரும்போது அவங்களுக்கு விட்டு கொடுத்தல் அப்படின்னா என்னன்னு தெரியாத மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அவங்களுக்குள்ள உருவாகுது. அப்போ இந்த விட்டு கொடுத்தல் இல்லாத காரணத்தினால மட்டும்தான் நீதிமன்றங்களில் குடும்ப நல வழக்குகளினுடைய எண்ணிக்கை அதிகமாக போய்கிட்டு இருக்கிறது. காரணம் இதுவும் ஒன்று தான். அதனால் விட்டு கொடுக்கும் மனப்பாங்கை முதல்ல நம்ம வளர்க்குறதுக்கு வீட்டில இருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம இழந்த விட்டு கொடுக்கும் முன்பே மீட்டெடுக்கலாம். நன்றி. என்றும் உங்கள் மனதோடு உங்கள் முகவை